Hello friends, welcome to Dreammakers Graphic Design Training Institute. First of all, நான் உங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் நீங்கள் ஒரு ஒண்டர்ஃபுல்லான கோர்ஸ் நம்ம ட்ரீம் மேக்கர்ஸில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ரீமியர் ப்ரோ. கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ்க்கோ ஆர் உங்கள் கரியர் க்ரோத்துக்கோ உங்கள் ஜாபுக்கோ இந்த கோர்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருக்க போது, உங்கள் ஸ்கில் லெவலில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. Myself, D. Ramkumar, proprietor and tutor of Dreammakers Graphic Design Training Institute. More than 20 plus years of experience எனக்கு வந்து கிராஃபிக் டிசைன், வீடியோ எடிட்டிங் ப்ளஸ் டியூட்டரிங் இதில் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு உங்கள் கரியர் க்ரோத் பண்ணுறதுக்கு நிறையா இதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேரெக்டாக நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகும்போதோ இல்லை டேரெக்டாக ஒரு ஜாப் எடுக்கும்போதோ எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க ப்ரீமியர் ப்ரோவில், அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற மாதிரியும் நம்ம கண்டென்ட் நிறையா சொல்ல போகிறோம். நம்ம இப்போது கண்டென்ட் உள்ள போகலாம். என்னோட கர்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரு ரெட் கலர் பால் வந்து கர்சர் பக்கமே இருக்கும். நான் மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அங்கேயும் ஒரு ஐக்கான் வந்து லெஃப்ட் கிளிக் ஆகும். ரைட் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மவுஸ் ஐக்கானில் ரைட் கிளிக் வந்து ஹைலைட் ஆகும். ஸோ ஈஸியாக என் கர்சர் எங்கே இருக்குங்கிறத உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நான் என் கீபோர்டில் ஏதாவது யூஸ் பண்ணுறேன், ஏதாவது கீஸ் ப்ரெஸ் பண்ணுறேன், ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைட் பாட்டமில் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் எந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறேங்கிறது உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நானும் எக்ஸ்பிளேஷன் கொடுப்பேன், பட் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் அங்கேயும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸ்மால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பி இன் அ சைலண்ட் என்விரான்மெண்ட். ஸோ நீங்கள் நம்ம கோர்ஸ் ஆப் மூலமாக லேர்ன் பண்ணும்போது உங்கள் என்விரான்மெண்ட் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும். யூஸ் இயர்ஃபோன்ஸ், கண்டிப்பாக இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். என்ஷூர் யூ ஹாவ் குட் நெட்ஒர்க். கண்டிப்பாக நல்ல ஒரு நெட்ஒர்க் இருக்கிற ஏரியாவை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வைஃபை இருக்கிறதோ இல்லை மொபைல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஹெச்டி குவாலிட்டியில் உங்களால் அந்த அவுட்புட்டை பார்க்க முடியும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டேக் நோட்ஸ். கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் என்ஜாய் டிசைனிங் அண்ட் எடிட்டிங். நம்ம எந்த ஒரு ஜாபையுமே என்ஜாய் பண்ணி பண்ணும்போது அதோட அவுட்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு எடிட்டிங் கோர்ஸோ இல்லை கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸோ எடுக்கிறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் அந்த கரியர் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ணும்போது இன்னும் நம்ம தான் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம ப்ரீமியர் ப்ரோ வெர்ஷன் சிசி 2025 பார்க்க போகிறோம். பட் நோ மேட்டர், நீங்கள் இதை விட லோவஸ்ட் வெர்ஷன் வச்சுருந்தாலும் சரி இல்லை இதை விட ஹையஸ்ட் வெர்ஷன் வச்சுருந்தாலும் சரி, நான் இங்கே சொல்கிற விஷயங்களெல்லாம் அங்கேயே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். மேபி இதுக்கு அதுக்கும் யூஐயில் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வரலாம். அது மேஜர் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் நான் இங்கே கன்வே பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் அதை பற்றி எதுவுமே ஒரி பண்ண தேவையில்ல. தாராளமாக எந்த வெர்ஷனாக இருந்தாலும் நம்ம கோர்ஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். தென் இதுதான் ப்ரீமியர் ப்ரோவோட வெல்கம் ஸ்க்ரீன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குங்கிறது ஃபஸ்ட் நான் ஒரு கண்டென்ட் கொடுத்துட்றேன். நான் இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நான் அகைன் ஓப்பன் போகணுங்கிற அவசியம் இல்லை. இங்கேருந்து கிளிக் பண்ணாலே டேரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் என்னால் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் இங்கே ஓப்பன் ப்ராஜெக்ட் பட்டனும் ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணியும் நம்மளோட லொக்கேஷன் போயிட்டு அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறனால நான் வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஜெக்டோட நேம், நம்ம நேம் வந்து இங்கே ஃபஸ்ட்டே கொடுத்துடணும், அதான் பெட்டரும் கூட. ஸோ நீங்கள் கரெக்டாக உங்கள் ப்ராஜெக்ட் நேம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு நேம் வந்து சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ப்ரீமியர் ப்ரோ செஷன் 1 அப்படிங்கிற நேமில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் ப்ராஜெக்டோட நேம். தென் ப்ராஜெக்டோட லொக்கேஷனுமே ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் அந்த லொக்கேஷனில் நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணும்போது ப்ரீமியர் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஃபைல் கிடையாது. அதில் உங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கலாம், ஆடியோ கண்டென்ட் இருக்கலாம், இமேஜஸ் இருக்கலாம், கிராஃபிக்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 to 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் சேவ் ஆகிருக்கணும் டில் அந்த ப்ராஜெக்ட் ஃபைனல் அப்ரூவ் ஆகிற வரைக்குமே. மேபி அதுக்கப்புறம் கூட தேவைப்படும். ஏன்னா அந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபினிஷ் பண்ண ப்ராஜெக்டை ஃபர்தராக உங்களால் எடிட் பண்ணவும் முடியும். ஸோ அதை ப்ராப்பராக ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணுவாங்க. அது சேஃபாக இருக்கிற மாதிரியே நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இதெல்லாம் சாதாரண விஷயமா இருந்தால் கூட பை ப்ராக்டிஸில் மட்டும்தான்
இதை வந்து பெர்ஃபெக்ஷனாக நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும். நாளை பின்ன ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டராக நீங்கள் போகும்போது இதெல்லாம் அங்கே கண்டிப்பாக ப்ராக்டிஸில் இருக்கணும். ஏன்னா ஒரு ஒர்க் ஃபைல் மிஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜர் எரர் மாதிரி கன்சிடர் பண்ணப்படும். அதனால் நீங்கள் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இருந்தே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோடய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட்ஸ் நான் வந்து டெம்பரரியாக ஸ்டோர் பண்ண போகிறனால லொக்கேஷனில் போயிட்டு இங்கே டவுன்லோட்ஸ் போகிறேன். டவுன்லோட்ஸில் வந்து இங்கே ட்ரீம் ப்ரீமியர் ப்ரோன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டரை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோடய சேவிங் லொக்கேஷனை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பண்ணுற ப்ராஜெக்ட்லாம் எங்கே சேவ் ஆக போகுதுன்னா அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் சேவ் ஆக போகுது. இப்போ நான் க்ரியேட் கொடுத்ததும் நெக்ஸ்ட் பேஜ் வந்து வரும். அந்த பேஜில் வந்து நம்மளுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான கிளிப்ஸை நம்ம முன்னவே சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம். லோடாகி வந்துட்டோம். அதே மாதிரி அங்கேயே ஸ்கிப் இன்ட்ரோன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கொடுக்கறது மூலமாக நம்ம அங்கே அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் உள்ளே போயிட்டு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுக்கு தேவையான கிளிப்பிங்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் அந்த விண்டோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜஸ்லாம் லோட் ஆகும். பட் நம்ம இங்கே எல்லாமே செலக்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இங்கே ஸ்கிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கிப் பட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த விண்டோ வந்துடும். ஓகே, ஸோ இதான் வந்து ஒர்க் ஸ்பேஸ். நம்ம இந்த ஒர்க் ஸ்பேஸில் தான் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரீமியர் ப்ரோ கற்றுக்க போகிறோம் அண்டு அவுட்புட் எல்லாமே எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ் பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். பை டிஃபால்ட் உங்களுக்கு நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ வரீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ டாப்பில் டைட்டில் பார், ப்ரீமியர் ப்ரோ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் நேம், தென் நம்ம ஃபைல் நேம், லொக்கேஷன், ரைட் சைடில் க்ளோஸ் பட்டன், ரீஸ்டோர் பட்டன் அண்ட் மினிமைஸ் பட்டன்ஸ்லாம் இருக்க போது. அதுக்கப்புறம் மெனு பார், தென் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்பேஸ். இந்த ப்ரீமியர் ப்ரோ ஒரே விண்டோவாக இருந்தால் கூட அது மல்டிபிள் பேலட்ஸாக வந்து இங்கே பிரிஞ்சிருக்கும். நம்ம எந்த பேலட்டை கிளிக் பண்ணுறோமோ அந்த பேலட்டை சுற்றி ஒரு ப்ளூ கலர் ஹைலைட்டர் வரதை நீங்கள் நோட் பண்ண முடியும். கரண்ட்டாக அந்த பேலட் தான் செலக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போது விண்டோ மெனுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே ஒர்க் ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது ஒர்க் ஸ்பேஸ் தான். அதுலேயுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ப்ரீமியர் ப்ரோ அப்படிங்கிறத சாஃப்ட்வேர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ண போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோவில் இருக்கிற ஆடியோ மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை டப்பிங்காகவோ யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ ஆடியோ, கேப்ஷன்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் சப்டைட்டில் ஆட் பண்ணுறவங்களும் கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. கலர் கிரேடிங் பண்ணுறவங்க இருப்பாங்க. கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணுறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெட்டிங் ஷூட் இருக்குது அதை எடிட் பண்ணுறவங்க இருக்கலாம். எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரீமியர் ப்ரோட ஒர்க் ஸ்பேஸை நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ப்ரீமியர் ப்ரோவே டிஃபால்ட்டாக நம்மளுக்கு ஒரு சில கஸ்டமைசேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆடியோ அப்படிங்கிற ஒர்க் ஸ்பேஸ் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஒர்க் ஸ்பேஸ் அப்சர்வ் பண்ணுங்கள். அதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படியே மாற ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ என் ஸ்க்ரீன் கொஞ்சமாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் சவுண்ட்னு ஒரு பேலட் வந்துருச்சு. இங்கே சவுண்டுக்கான ஆப்ஷன், லெஃப்ட் சைட்லேயே கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியும். இந்த சேஞ்சஸ் யாருக்கு அடாப்ட் ஆகும் அப்படின்னா பர்டிகுலராக சவுண்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அடாப்ட் ஆக போகுது. அதே மாதிரி இப்போ சப்போஸ் நான் அகைன் ஒர்க் ஸ்பேஸில் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வெர்டிக்கல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேபி நீங்கள் ஒரு இதை விட ஒரு 2 வருஷன் 3 வருஷன் பழைய வருஷனாக இருந்துச்சிங்க அப்படின்னா அந்த வெர்டிக்கல்ங்கிற ஆப்ஷன் அங்கே இருக்காது. பட் அங்கேயுமே மேனுவலாக நம்மளால் இதை எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இந்த வெர்டிக்கல் அப்படிங்கிற ஒர்க் ஸ்பேஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இன்றைக்கி யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸும் இன்ஸ்டாவில் ரீல்ஸும் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்க்ரீனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஒர்க்கிங் ஸ்பேஸை மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வெர்டிக்கல் சூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து எனக்கு ப்ரோக்ராம் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நம்ம ஒர்க் பண்ணுற கண்டென்ட்லாம் தெரிய போகுது. ஸோ இந்த ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்க்ரீனில் என்ன அவுட்புட் வரப்போதோ அதான் நம்ம ரீல்ஸ்லையோ ஷார்ட்ஸ்லையோ பார்க்க போகிறோம். ஸோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கம்ப்ளீட் ஒர்க் ஸ்பேஸுமே மாறிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருமே எசென்ஷியல்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். எசென்ஷியல்ஸ் அப்படிங்கிறது தான் டிஃபால்ட்டாகவும் இருக்கும். இல்லைனாவும் நீங்கள் எசென்ஷியல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் எசென்ஷியல்ஸ் இல்லைனா நீங்கள் எடிட்டிங்கில் கூட வச்சுக்கலாம். ஸோ எடிட்டிங் வச்சாலுமே நம்மளுக்கு காமனாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். நான் வந்து எடிட்டிங் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லா வெர்ஷன்லையுமே கண்டிப்பாக இந்த எடிட்டிங்கிறது இருக்கும். ஸோ அங்கேருந்தே நம்மளும் நம்மளோட ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த எடிட்டிங் அப்படிங்கிற ஒர்க் ஸ்பேஸ் பற்றி இப்போ நம்ம கொஞ்சமாக அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ நான் லெஃப்ட் சைட்லேருந்து வரேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு சோர்ஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து நோ கிளிப்ஸ்ன்னு இருக்குது. ஏன்னா இங்கே தான் வந்து நம்ம கிளிப்ஸ் எட்டுனதுக்கப்புறம் தான் இங்கே காட்ட போகுது. ஸோ இப்போதைக்கு இது எம்டியாக தான் இருக்கும். கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ராஜெக்ட்னு இருக்கும். இந்த ப்ராஜெக்டில் வந்து ப்ரீமியர் ப்ரோ செஷன் 1ங்கிற மாதிரிலாம் இருக்குது நம்மளோட ப்ராஜெக்ட் நேமு. இங்கே இம்போர்ட் மீடியான்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஏரியாவில் தான் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான வீடியோ கிளிப்பிங்ஸாக இருக்கட்டும், இமேஜஸாக இருக்கட்டும், ஆடியோ ஃபைல்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம இங்கே தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இம்போர்ட் மீடியா கொடுத்து ஒரு சில கண்டென்ட் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். நான் இம்போர்ட் மீடியா கொடுத்துக்கிறேன்.
ஸோ என்னோட பிசியில் வந்து இமேஜஸ் எங்கே இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 இமேஜ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இமேஜஸ் எல்லாமே லோட் ஆகி வந்துருச்சு. தென் நீங்கள் எம்டி ஸ்பேஸில் டபுள் டேப் பண்ணும்போது அகைன் நீங்கள் இம்போர்ட் பண்ணி எடுத்து வந்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங் தேவைப்படுது அப்படின்னா அந்த வீடியோ கிளிப்பிங்கும் நம்ம உள்ளே என்ன பண்ணிக்கலாம்னா அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டான்ஸ் ஃபுட்டேஜ் இருக்குது, அதுவும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ உள்ள இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு ஆடியோ கிளிப்பிங் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது இங்கே இருக்கிறத வந்து நம்ம ஒரு பெரிய சைஸில் ப்ரிவ்யூ பார்த்து தான் நம்ம வந்து டைம்லைனுக்குள்ள எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இங்கே ஒரு கிளிப்பிங் மேலே நீங்கள் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த சோர்ஸ் விண்டோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அதோட ப்ரிவ்யூ கார்டு. ஸோ நம்ம என்ன இது ஜஸ்ட் ப்ரிவ்யூ தான். நீங்கள் ஜஸ்ட் ஒரு மேலே டபுள் டேப் பண்ணிங்கன்னா இமேஜாக இருந்தால் அது ஸ்டேபிளாக இருக்க போகுது. இதே ஒரு வீடியோ ஃபுட்டேஜாக இருந்துச்சு அப்படின்னா நான் கிளிக் பண்ணிட்டோன்னா இங்கே ப்ளே பட்டன்லாம் வரும். இந்த மாதிரி இங்கே இருக்கிறத நம்ம ஒரு ப்ரிவ்யூ பார்க்கறதுக்கான ஒரு விண்டோ தான் சோர்ஸ் விண்டோ. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு பேலட் இருக்குது. தென் கீழே வந்து டைம்லைன் இருக்குது. இந்த டைம்லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம பண்ண போகிற ஒர்க் எல்லாமே இந்த டைம்லைனில் மட்டும்தான் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வீடியோ கிளிப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாமே இந்த டைம்லைனில் வச்சு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைம்லைனுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அது எப்போ வரும்னா நம்ம ஏதாவது ஒரு கிளிப்பிங்ஸாக இங்கே உள்ளே எட்டு வந்தால் மட்டும்தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் வந்து என் டைம்லைனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நம்ம இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து அங்கே போடலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஒரு இமேஜ் வந்து ட்ராக் பண்ணியே நீங்கள் இங்கே ட்ராப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இது மேலே கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணுறேன், அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இங்கே டைம்லைனில் ட்ராப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆயிடுச்சு. நம்ம டைம்லைனில் ஃபஸ்ட்டு ஒரு கிளிப்பை வந்து ஆட் பண்ணிட்டோம். நான் கிளிப்பை ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரோக்ராம் விண்டோ ஆக்டிவேட் ஆயிரும். அதாவது சோர்ஸ் விண்டோவுக்கும் ப்ரோக்ராம் விண்டோவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ப்ராஜெக்டை ப்ரிவ்யூ பார்த்துக்குறோம். இங்கே வந்து நம்ம எடிட் பண்ண போகிற கண்டென்ட்டோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எடிட் பண்ணும்போது இதில் மேபி நம்ம கட் பண்ணலாம், இதில் ஒரு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம், ட்ரான்சிஷன் கொடுக்கலாம். அதோட அவுட்புட் எல்லாமே நம்ம டிஸ்பிளே ஆக போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் விண்டோவில் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் உங்களோட ஹெடர் இந்த மூவிங் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எந்த பர்டிகுலர் ஃப்ரேமில் வைக்கணும் அப்படிங்கிற ஹெடர் இதை மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ இந்த வீடியோ கிளிப் இருக்குன்னா அந்த வீடியோ கிளிப் மேலே ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இன்சர்ட் கொடுக்கறது மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா அந்த ஹெடர் எங்கே இருக்கோ அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு பாருங்கள் அந்த வீடியோ ஃபுட்டேஜும் இன்சர்ட் ஆயிடுச்சு. இன்சர்ட் ஆனதும் அதோட எண்டிங் பாயிண்ட்டுக்கு என்ன ஆயிடுச்சு, அது மூவ் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட்டு இந்த டைம் லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் பட்டன் அழுத்தும் போது அது பிகினிங்க்கு போயிடும். இதே ஒரு பர்டிகுலர் கிளிப்போட இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே இமேஜ் கிளிப் இருக்குது, அதுக்கப்புறம் வீடியோ கிளிப் இருக்குது. இந்த வீடியோ கிளிப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஹோம் கொடுங்க. ஷிஃப்ட் ஹோம் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கிளிப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வரும். நீங்கள் டேரெக்டாக ஹோம் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பிகினிங் பிளேஸுக்கு போயிடும். ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்க கிளிப்பிங் வந்து ஒரு இமேஜ் அப்படிங்கிறனால இந்த டைம்லைன் பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு டார்க் பிளாக் லைன் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வீடியோ கண்டென்ட்டு, கீழே இருக்கிறது எல்லாமே ஆடியோ கண்டென்ட்டு. ஸோ இப்போது இந்த V1, V2, V3ங்கிறதுலாம் ஒரு லேயர் மாதிரி. இது வந்து வீடியோக்கான லேயர், கீழே A1, A2, A3லாம் அந்த பர்டிகுலர் வீடியோவில் இருக்கிற ஆடியோக்கான லேயர்ஸ். இதெல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிஞ்சாலுமே நீங்கள் ஒரு 2வது 3வது செஷன் பார்த்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இதெல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இமேஜுக்கு எந்த ஒரு ஆடியோவும் இல்லாதனால இங்கே இந்த இடம் எம்டியாக இருக்குது. பட் இப்போது இந்த இமேஜை நான் டெல் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா போதும், டெலிட் ஆகிடும். தென் இங்கே இருக்கிற ஸ்பேஸை நீங்கள் டெல் பண்ணணும் அப்படின்னா அகைன் அந்த ஸ்பேஸ் மேலே மவுஸில் ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள், அது ஹைலைட் ஆகும். டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸும் டெலிட் ஆகிட்டு அந்த வீடியோ ஃப்ரண்ட்டில் லோட் ஆகி வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவே இருந்தால் கூட அந்த வீடியோவும் அதோட ஆடியோவும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். இது நம்ம தனியாக கஸ்டமைஸ் பண்ணி இந்த கிளிப்பை எடுத்துகிட்டு வேற ஒரு கிளிப்பை ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த ஆடியோவுக்கு வந்து நீங்கள் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாமே நம்ம இங்கேயே நம்மளால் வந்து செய்ய முடியும். ஸோ இதான் டைம்லைன். இங்கே நம்ம செய்ய போகிறது தான் அவுட்புட்டாக வரப்போகுது. அந்த அவுட்புட் எங்கே வரும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிற விண்டோவில் வந்து வரும். சரிங்களா? இது இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு டைம்லைன் மேலே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த எஃபெக்ட்ஸ்லாம் எங்கே இருக்க போகுது அப்படின்னா இங்கே இந்த ப்ராஜெக்ட் விண்டோ இருக்குங்களா, இந்த ப்ராஜெக்ட் விண்டோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். இந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணும்போது இங்கே நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்க போகுது. அதாவது ப்ரீசெட்ஸுங்கிறது டிஃபால்ட்டாக லோட் ஆகிருக்கிறது.
ஆடியோ எஃபெக்ட்ஸ், ஆடியோ டிரான்சிஷன், வீடியோ எஃபெக்ட்ஸ், வீடியோ டிரான்சிஷன். இந்த எஃபெக்ட்ஸ்க்கும் டிரான்சிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வீடியோ டிரான்சிஷன் இருக்குது. அதாவது ஒரு வீடியோ கிளிப் முடிஞ்சு அடுத்த வீடியோ கிளிப் ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய ஒரு சின்ன எஃபெக்ட்டுக்கு பேர் டிரான்சிஷன் சொல்லுவாங்க. ஒரு கம்ப்ளீட் வீடியோக்கோ இல்லை ஒரு கம்ப்ளீட் ஆடியோக்கோ நம்ம ஒரு எஃபெக்ட் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ ஃபுல்லாக நம்ம பிளர் பண்ணுறோம், ஒரு ஆடியோ ஃபுல்லாக நம்ம வேறு ஒரு வாய்ஸ் மாடுலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் எஃபெக்ட்ஸில் வந்துடும். இங்கேருந்து நீங்கள் ஒரு எஃபெக்ட் எடுத்து இங்கே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எஃபெக்டை கண்ட்ரோல் பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு பேனல் இருக்கும். ஸோ இது வந்து சோர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்குது எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல். இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் தான் இப்போ நான் ஒரு கிளிப்பை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்புக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துடும். இப்போ நம்ம இன்னும் எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணல, பட் பண்ணாதப்பே பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து இங்கே வந்துருச்சு. பொசிஷன், ஸ்கேல் எல்லாமே. இது போக நீங்கள் ஏதாவது எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணாலுமே அதுவுமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? இது வந்து எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல். நீங்கள் எதுக்கும் நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த விண்டோவை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து விண்டோவில் ஒர்க் ஸ்பேஸில் போயிட்டு எனக்கு எசென்ஷியல்ஸுங்கிறது பெஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், அதே ஒர்க்கு தான், பட் அந்த எல்லாமே மாறிடுச்சு பாருங்கள். இப்போ எனக்கு டைம்லைன் நல்லா பெருசாக வந்துருச்சு. ப்ரோக்ராம் விண்டோ மேலே போயிடுச்சு. ப்ரோக்ராம் விண்டோக்கு பக்கத்துலேயே பாருங்கள் சோர்ஸ் இருக்கும். பட் நம்ம இது ஒவ்வொரு முறையும் இங்கே அங்கே போகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் ப்ரிவியூ பார்க்கணும்னு நினச்சேன்னா ப்ராஜெக்ட் வந்து மேலே போயிடுச்சு. இது மேலே டபுள் டேப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே சோர்ஸ் பேனல் மாறிட்டு எனக்கு ப்ரிவியூ காட்டும். நான் கீழே டைம்லைனில் கிளிக் பண்ணிவிட்டு இதை ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஓகே, இப்போ எனக்கு இந்த சோர்ஸில் இருக்கிறது ப்ளே ஆகுது. இது நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ரோக்ராம் மேலே கிளிக் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ப்ரோக்ராமில் இருக்கிறது ப்ளே ஆக ஆரம்பிக்கும். எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் வந்து ரைட் சைடில் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஒர்க் ஸ்பேஸ் மாற்றும் போது அது எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ நீங்கள் இந்த நேம் என்னங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் சூஸ் பண்ணி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வெர்டிக்கல் கொடுக்குறேன் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. பாருங்கள், இது வெர்டிக்கல் வீடியோ, பட் நம்மளுக்கு வந்து இது ஒரு ஹரிசானல் வீடியோங்கிறனால இது இங்கே இப்படி பிளேஸ் ஆகிருக்கு. நம்ம இன்னும் ஸ்க்ரீன் சைஸ்லாம் இங்கே செட் பண்ணணும். அதெல்லாம் அடுத்தடுத்த செஷனில் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு ஃபீல் ஃப்ரீ, இதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ராக் பண்ணி போட்டு பார்க்கலாம். உங்களால் என்னென்னலாம் நீங்கள் ட்ரை பண்ண நினைக்கலாம் எல்லாம் தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். இது மாறிடுமோ, அது மறுபடியும் எங்கேருந்து எடுக்கிறதோங்கிறதுலாம் ஒரி பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நான் விண்டோவில் போயிட்டு ஒர்க் ஸ்பேஸில் வெர்டிக்கல்னு வச்சுருந்தேன், பட் இந்த வெர்டிக்கல் ஒர்க் ஸ்பேஸை இப்போ நான் மாற்றிட்டு இருக்கேன். நீங்கள் ரீசெட் டு சேவ்டு லேஅவுட்னு இருக்கா, இது வந்து வெர்டிக்கலுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒர்க் ஸ்பேஸ் வச்சுட்டு அது ஏதாவது ஒன்று நீங்கள் தெரியாமல் ஒரு பேனலில் அந்த இருக்கிற இடத்துல மூவ் பண்ணிட்டீங்க, இல்லைனா ஹைட் ஆயிடுச்சு, மறுபடியும் எப்படி எட்டு வருதுன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ரீசெட் டு சேவ்டு லேஅவுட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அகெயின் அந்த கம்ப்ளீட் லேஅவுட்டும் எப்படி இருந்துச்சோ அதுக்கு அந்த மாதிரி ரீசெட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நான் எடிட்டிங்கில் வச்சு எதனால் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எல்லா வெர்ஷனுக்குமே இந்த எடிட்டிங் அப்படிங்கிறது இருக்கும். அதுவும் இங்கே நான் எப்படி காட்டுறேனோ அதே மாடலில் தான் இருக்கும். ஸோ நான் எடிட்டிங் வச்சு தான் நம்ம கிளாஸஸ் எல்லாம் போக போகுது. நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வச்சு நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் இன்னைக்கு இந்த ப்ரீமியர் ப்ரோவோட விண்டோ பற்றி ஓரளவுக்கு கிளியராக இருக்கும். ஒர்க் ஸ்பேஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சோர்ஸ் விண்டோ, ப்ராஜெக்ட் விண்டோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது, இது உள்ள எப்படி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வர்றது, இதெல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நாளைக்கு we are going to start from our first project. ஸோ நாளைக்கு நீங்கள் அடுத்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி அதை எப்படி அவுட்புட் எடுக்கிறது அப்படிங்கிற வரையுமே நம்ம வந்து நாளைக்கு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் மீ. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் போட்டிங்கன்னா நாங்கள் அதிலே வந்து மேக்ஸிமம் கிளியர் பண்ணிவிடுவோம். இல்லை அப்படியும் கிளியராக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஜூமில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் தனியாக ரெக்கார்ட் பண்ணி கூட நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் மீ எனி டைம். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு நம்ம செஷன் 2ல் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.